Hi singers, welcome to Sing Easy. Idani papa maga re 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 sa re ga ma ga re sa ni da pa 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 da pa da ni da pa 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 da ma. ஒரு பாட்டு கேட்கும்போது அந்த பாட்டுக்கு பின்னாடி ஸ்வரம் தான் இருக்கு. அந்த ஸ்வரத்தை மட்டும் கத்துக்கிட்டாலே போதுமே, அந்த பாட்டை பர்ஃபெக்டா பாடலாமே. இந்த விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு அந்த பாட்டுக்கு பின்னாடி இந்த ஸ்வரம் தான் இருக்குது எப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ எப்படி ஒரு பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்வரத்தை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிற மெத்தடுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயர் ட்ரைனிங். இந்த இயர் ட்ரைனிங்க்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறேன், கேளுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த ஒவ்வொரு ஸ்வரத்தோட பிளேஸையும் நீங்கள் நிறையா தடவை கேட்டு பாடி பார்த்து அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா தான் அந்த நோட் நீங்கள் எங்கே ப்ளே ஆனாலும் உங்களால் அது என்ன ஸ்வரம் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்த நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பாட்டு கேட்டாலும் அதை அப்படியே அந்த சவுண்டை என் காதில் அதை உள்வாங்கி அதை ஒரு கீபோர்டில் என்னால் வாசிக்க முடிஞ்சுது. ஆனால் நான் கீபோர்ட் கிளாஸே இது வரைக்கும் போனது கிடையாது, இதுதான் உண்மை. ஆனால் எப்படின்னா, இப்போ நம்ம ஃபோன்லேயே கீபோர்டு ஆப்ஸ் எல்லாம் நிறையா வந்துருச்சு இல்லைங்களா? பர்ஃபெக்ட் பியானோ அப்படிங்கிற ஆப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு பாட்டு கேட்டோம்னா அதை அப்படியே நான் கீபோர்டில் ப்ளே பண்ணிவிட்டு அது எந்த பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது, இப்போ நான் ப்ளே பண்ண நோட் எந்த நோட், இப்போ 12 ஸ்வரமில் ஏதோ ஒரு இடம் தானே இருக்க போகுது. ஸோ அது என்ன நோட்ஸ் அப்படிங்கிறத வச்சு தான் எழுதி தான் நான் அது அந்த ஸ்வரம் தான் அது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி தான் நான் இனிஷியலாக அப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி தான் ஒரு பாட்டோட ஸ்வரமாக கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. ஏன்னா ஒவ்வொரு லைனாக ஸ்லோவாக அந்த பாட்டை ப்ளே பண்ணி கேட்டு அதை அப்படியே கீபோர்டில் ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ண வரணும் இல்லையா? கேட்ட உடனே டக்குன்னு எனக்கு மேட்ச் பண்ண வராது. ஒவ்வொரு கீயாக வாசித்து பார்ப்பேன், இது அது அந்த சவுண்டோட மேட்ச் ஆகுதா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, கண்ணோட கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே இப்படி இருக்குன்னா, கண்ணோட ஆ நா 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 அது எங்கே இருக்குன்னு கீபோர்டில் தேடுவேன். அதுக்கப்புறம் கா 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 அது கா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கண்ணோட கண்கள் ஏற்றும் கா 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 ரே ச ரே க. ஸோ க க க ரே ச ரே க இதுதான் இதோட ஸ்வரம் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். இது எப்படி இந்த புரிதல் எனக்கு வந்ததுன்னா, கீபோர்டு இல்லாமல் வந்ததுக்கான ரீசன் எப்படின்னா, இந்த ஸ்வரஸ்தானங்களில் நிறைய பேட்டர்ன்ஸ், நிறைய ராகங்கள் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா தான் என்னோட இயர் ட்ரைனிங் டெவலப் ஆச்சு. ஸோ நீங்கள் இதுக்காக உடனே கேட்கலாம், இந்த ராகங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கர்நாடிக் மியூசிக் தானே அடிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கண்டிப்பாக உண்மை தான். பட் அந்த மாதிரி நிறையா ராகங்கள் மூலயமா நீங்கள் ஒவ்வொரு ஸ்வரத்தோட காம்பினேஷன்ஸ் அப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷமாவது உங்களுக்கு டைம் வேணும். 5 வருஷமாவது நீங்கள் நிறையா ராகங்களில் கீர்த்தனைகள், வர்ணங்கள், அப்புறம் அந்த ராகத்தோட பேட்டர்ன்ஸ் அப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பண்ணாதான், ஒரு 5 இயர்ஸ் டைமாவது எடுத்தால் தான் இந்த நாளை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இதுக்கு ஏதாவது அப்போ ஒரு ஷார்ட்கட் இருக்குமே, எப்படி ஷார்ட்கட்டில் நம்ம அந்த 12 ஸ்வரஸ்தானத்தையும் நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த மெத்தடுக்கு பேர் தான் இயர் ட்ரைனிங். இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த 12 ஸ்வரஸ்தானங்களில் நம்மளே ஏதாவது ஒரு பேட்டர்ன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி, இப்போ சரி சரி ச க ச க சா மட்டும் ஃபஸ்ட்டு பிளேஸ் எடுத்துக்கோங்க. சா எடுத்துகிட்டு சாலேருந்து ஒவ்வொரு ஸ்வரமாக பாடி பார்க்கணும். அப்படி பாடி பார்த்துட்டு நீங்களே ஏதாவது ரேண்டமாக ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணி, இப்போ இங்கே பாருங்கள், சாரி இப்படி இருக்கா, சாரி ரீ இதுதான் ரீயோட பிளேஸ் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். ஸ்வரத்தோட பிளேஸ் இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது மூலயமா தான் உங்களால் ஒரு பாட்டோட ஸ்வரத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போது இந்த ஸ்வரங்களை கண்டுபிடிக்கிறதுனால என்ன யூஸ், என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். மெயினான பெனிஃபிட் என்னென்னா, இந்த ஸ்வரங்கள் என்னங்கிறத நீங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சி பாடணும் அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த இவ்வளோ ப்ராசஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்வரஸ்தானங்கள் ஸ்ட்ராங்கானால் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஓரளவுக்கு இப்போ சா பா அண்ட் சா எங்கே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே அந்த பாட்டு எங்கே ஆரம்பிக்கிறாங்க, இப்போ கீழே ஆரம்பிக்கிறாங்களா, நடுவில் ஆரம்பிக்கிறாங்களா, மேலே ஆரம்பிக்கிறாங்களா, அந்த ஒரு புரிதல் மட்டுமாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓரளவுக்கு உங்களால் கரெக்டாக மேட்ச் பண்ணி அந்த லைன்ஸ் எல்லாம் ஸ்ருதியோடு பாட முடியும். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், அப்போ எல்லா சிங்கருமே அந்த ஸ்வரம் தெரிஞ்சுதான் பாடுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயருக்கு கண்டிப்பாக அந்த நோட்ஸ் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அந்த நோட்ஸை வச்சு வாசிப்பாங்க. அப்படி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் கேட்ட உடனே டக்குன்னு அவங்க ஃபிங்கர் அந்த இடத்துக்கு போய் அந்த மாதிரி கீபோர்டு வாசிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த ஸ்வரத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 12 ஸ்வரஸ்தானங்களும் கற்றுக்கோங்க.
இந்த 12 ஸ்வரஸ்தானங்களை நீங்கள் கீபோர்டில் வாசிச்சே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து பர்ஃபெக்ட் பியானோ அப்படின்னு ஒரு ஈஸியான நிறைய கீபோர்டு ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் பர்ஃபெக்ட் பியானோ அப்படிங்கிற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து சீலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா லைனாக சா, ரீ 1 ரீ 2, கா 1 கா 2, மா 1 மா 2, பா, தா 1 தா 2, நீ 1 நீ 2, சா. இது நீங்கள் ப்ளே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா டெஃபினட்டாக உங்கள் ஸ்வரஸ்தானத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் இவ்வளோ என்னால் பண்ண முடியாதுன்னா சா பாசா மட்டுமாவது ஒவ்வொரு ஸ்ருதியிலும் பாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த 12 ஸ்வரஸ்தானங்களை இயர் ட்ரைனிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடை என்னால் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். பிகாஸ் நான் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி லாங் வேஸ், இந்த டஃப்பான வேஸ் எல்லாத்தையும் நான் கடந்து வந்தனால இப்போ எப்படி ஈஸியாக இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படிங்கிற மெத்தடை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த விஷயத்தை கற்றுக்கணுன்னா ஸ்வரம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது மூலயமா தான் இதை பற்றி நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டு ஒவ்வொரு ஸ்வரம் எடுத்துக்கலாம். ஒரு வீடியோவில் ஒவ்வொரு ஸ்வரத்தை நம்ம கற்றுக்கிட்டு அந்த ஸ்வரத்தை நான் ப்ளே பண்ணி உங்களை கண்டுபிடிக்கிற குவிஸ் மாதிரி, கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி கூட நம்ம நிறையா வந்து வீடியோஸ் வந்து நான் உங்களால் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயம் இன்ட்ரெஸ்டட்னா சொல்லுங்கள், நான் டெஃபினட்டாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நம்மளோட குறிக்கோள் என்னவாக இருக்க போகுது, ஒரு பாட்டோட ஸ்வரமை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, அந்த பாட்டை பர்ஃபெக்டாக பாடணும் அப்படிங்கிறது தான் நம்ம குறிக்கோள். ஸோ அதை நோக்கி பயணிக்கும்போது கண்டிப்பாக இந்த 12 ஸ்வரஸ்தானங்கள் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தாங்க முடியும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, கமகம்னா எப்படின்னு சொல்லித்தாங்க, எப்படி ஒரு பாட்டை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தாங்க, எப்படி ஸ்ருதியோட பாடுறதுன்னு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே எண்ட் ரிசல்ட் என்ன, இந்த 12 ஸ்வரத்தில் தானே எல்லா பாட்டுமே கம்போஸ் பண்ணுறாங்க, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமே, இசை அவ்வளோதானே. ஒரு பிகினரால் எடுத்த உடனே இந்த கமகம் பாடுனா உங்களுக்கு அது என்னன்னே புரியாது, எப்படி நீங்கள் பாடுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? அதனால் நம்மளோட குறிக்கோள் இனிமேல் நம்ம இந்த சேனலில் என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு ஸ்வரஸ்தானங்களை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலயமா தான் நான் கண்டிப்பாக உங்களுக்காக இதை பற்றின வீடியோஸ் போடுறேன். அப்படி இல்லைனா நம்ம ஆஸ் யூஷுவல் சிங்கிங் டிப்ஸ் ரிலேட்டடாகவும் நான் கண்டென்ட் நிறையா உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் சினிமா பாடல்களை சொல்லித்தர டுட்டோரியல் கண்டென்ட்டும் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சங்கீதம்ங்கிறது 12 ஸ்வரஸ்தானத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த விஷயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.